சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. இந்த மாதமும் கேஸ் சிலிண்டர் விலையில் அதிரடி மாற்றம். நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத்தியாவசிய பயன்பாட்டில இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டருடைய விலை ஒவ்வொரு மாதமும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. இந்த மாதத்திற்கான விலை, அதாவது பிப்ரவரி மாசத்திற்கான கேஸ் சிலிண்டருடைய விலை பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இண்டேன்ஸ், பாரத், ஹெச்பி இந்த 3 நிறுவனங்கள் தான் எல்லா சிலிண்டரையுமே பார்த்தீங்கன்னா வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பெருந்துறை நிறுவனத்தில நீங்க எந்த நிறுவனத்திலேருந்து சிலிண்டர் வாங்குனாலும் சரி, உதாரணமா நீங்க இண்டேன்ஸ்ல அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி, இல்ல நீங்க பாரத், ஹெச்பி எதுல வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டருடைய விலை பார்த்தீங்கன்னா, போன மாசம் வந்து உயர்ந்துச்சு. இந்த மாசமும் பார்த்தீங்கன்னா, ரூ. 50 வந்து உயர்த்தியிருக்காங்க. இந்த மாசத்துக்கான விலைன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1899ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வீட்டு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டரினுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. போன மாதம் மாரியே இந்த மாதமும் அதே விலையிலே வந்து பயணிக்குது. ஸோ அத்தியாவசிய பயன்பாட்டில இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டருடைய விலை பார்த்தீங்கன்னா, அந்தந்த நிறுவனங்கள் தான் அதுக்கான விலைய பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கிறாங்க. நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய 5 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகள் மூலியமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்த ஆரம்பிக்க போறதாக சமீப காலமா, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் வந்து வெளியாச்சு. ஸோ அத அப்படியே பார்த்தீங்கன்னா, திட்டமா கொண்டு வர போறதாக, அதுக்கு நிதி ஒதுக்க போறதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அதற்கான எந்த செயல்பாடும் இல்ல, பேச்சும் பார்த்தீங்கன்னா அடிபடல. ஸோ இந்த தேர்தலுக்கு அத வாக்குறுதியா குடுப்பாங்களா? இல்லன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அதற்கான ஏதாவது பட்ஜெட் ஒதுக்குவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்துச்சு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே இது சிலிண்டர் சம்மந்தமா வரல. ஆனா இனி தேர்தல் வாக்குறுதியில நம்ம ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இதற்கான முன்னெடுப்பா ஏதாவது பண்ணுவாரா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.